நல்லது. இந்த காலை வேளையிலே கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்க ஒருவரையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் அப்படி இந்த கால வேளையை கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்க போகிறோம். எங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பதாக நாங்கள் தேவனை பார்க்கத்தக்கதாக இந்த கால வேளையில் எங்களுடைய இருதயங்களை ஒருமனப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதுமாக எங்களோடு கூட இருந்து அவருடைய அபிஷேகத்தினாலும் அவருடைய வல்லமையினாலும் இந்த நாளை நடத்தத்தக்கதாக நாங்கள் செபிக்க போகிறோம். கர்த்தாவே, இந்த கால வேளையில் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இதோ தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக வந்திருக்கிறதான தேவ பிள்ளைகளை நம்முடைய கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, வேத சிந்தனைகள் வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் இருக்கிறதான இந்த நிமிடங்கள் கர்த்தாவே உம்மை நோக்கி மாத்திரம் பார்க்கத்தக்கதான கிருபை தாருங்க சுவாமி. ஆராதனை முழுவதுமாக உங்களுடைய அபிஷேகத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே. வந்தவர்கள் வந்த வண்ணமாக போகாதபடிக்கு ஆராதனை வேலையிலும் ஆண்டவருடைய வார்த்தையின் வேலையிலும் அது பேசுகிறதான ஒவ்வொரு வேலைகளிலும் ஆண்டவரே தேவ ஆவியானவர் தாமே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே தேவனுடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி ஆண்டவரே கர்த்தாவே திருப்தியோடு இந்த இடத்தை விட்டு அனுப்ப கிருபை செய்யும்படியாக செபிக்கிறேன். எல்லா காரியங்களும் என் இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்களை சினம் தாழ்த்தி நம்முடைய நாமத்தை உயர்த்தி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் சந்தோஷமாக கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தாவே தேவர்களே, உமக்கொப்பானவர் யார்? அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. சந்தோஷமாக நாங்கள் கரங்களை தட்டி பாடுவோமாக. வானத்திலும் பூமியிலும் உமக்கு
உயர்ந்தவர் யார் சுவாமி? நீர் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உடையவராக இருக்கிறீர் சுவாமி. இந்த காலை வேளையில் உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. நீர் மேன்மையானவர், நீர் மகத்துவமானவர் ஆண்டவரே சுவாமி. நீர் சிங்காசனத்தில் வீற்றுமையுடைய ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறீர் சுவாமி. எங்களை ஆளுகை செய்கிற கர்த்தராக இருக்கிறீர். உம்மை தொழுது கொள்ளும் வழியில் எங்களுக்கு சமீபமாக இருக்கிற கர்த்தராக இருக்கிறீர் சுவாமி. உம்முடைய சத்தத்துக்கு நீர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் சுவாமி. இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி கூப்பிட ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் செவி கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறீர். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜனே. ஸ்தோத்திரம் சுவாமி. எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிறீர். உடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புகிற கர்த்தராக இருக்கிறீர். நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. நன்றி நன்றி சுவாமி. வல்லமையான இந்த காலை வேளையில் ஹல்லேலூயா. ஓ நன்றி. உமது வல்லமையால் எங்களை நிரப்புங்க சுவாமி. உடைய பிரசன்னத்தை நாங்கள் காலை வேளையில் உடைய தொடுகை நாங்கள் உணரத்தக்கதாக சுவாமி. ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி ராஜனே. நடுவிலே அசைவாடுகின்றே ஆராதிப்பே ஆராதிப்பே செயல்படுகிறே இந்த இடத்திலே ஆராதிப்பே ஆராதிப்பே எங்க நடுவிலே
மேகம் நீர் சுவாமி. எங்களை ஒருபோதும் கைவிடாத கர்த்தராக இருக்கிற சுவாமி. வாழ்க்கை முடிவு பரியந்தம் நீர் எங்களுக்கு துணையாக நிற்கிற கர்த்தராக இருக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறே சுவாமி. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. இந்த வேளை நாங்கள் பாடும் ஒரு மகிமையின் மேகம், இவருடைய வல்லமை, இவருடைய அபிஷேகம் இந்த மத்தியிலே இருக்குது. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி 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 சுவாமி. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளரும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளரும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் ஒரு மகிமை மேகம் ஆம் சுவாமி. இந்த உடைய ஜனமாக நாங்கள் கொண்டிருப்பது பாக்கியமாக இருக்குது சுவாமி. அப்பா பிதாவென்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். விலகாத மேகம், விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஸ்தோத்திரம் சுவாமி. ஓ ஆவியானவரே, உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி. அற்புதமானவரே, உம்மை போற்றுகிறோம் தகப்பனே.
நீர் எங்களை தேற்றுகிற கர்த்தராக இருக்கிறீர். நீர் தேற்றரவாளனாக இருக்கிறீர் சுவாமி. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீர் அன்பாய் வந்தீர் சுவாமி. ஹல்லேலூயா. தேற்றரவாளனே, என்னை தேற்றுகிற கர்த்தராக இருக்கிறீர் சுவாமி. உம்முடைய இருதயத்தை காண்கிற கர்த்தராக இருக்கிறீர். உம்முடைய இருதயத்தில் உள்ள வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாவற்றையும் நீர் காண்கிறீர். எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. தேற்றரவாளனே, என்னை தேடி வந்தீரே. தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே. தேற்றரவாளனே, என்னை தேடி வந்தீரே. தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், உதான்பினாலே நீர் எங்களை நிரப்புங்க ராஜனே. நீராய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். காற்றாய் வந்தீரே, செங்கடலை பிளந்தீரே. நீர் காற்றாய் வந்தீரே, செங்கடலை பிளந்தீரே. காற்றாய் வந்தீரே, செங்கடலை பிளந்தீரே. கீழ் காற்றாய் வந்தீரே, செங்கடலை பிளந்தீரே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்துக் கொண்டீரே. உம் கரத்தை நீட்டி என்னை சேர்த்துக் கொண்டீரே. அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்துக் கொண்டீரே. உம் கரத்தை நீட்டி என்னை சேர்த்துக் கொண்டீரே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நீர் நெருப்பாய் வருவீர், காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீர் வாருமே, நீர் வாருமே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீர் வாருமே. நீர் வாருமே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர். உடைய கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், மாறும் தூயாவிய நீர் உடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புங்க. நீர் அன்பாக வருவீர். ஹல்லேலூயா. வரும் தூயாவே, நீர் வந்தால் போதும். எமது வாழ்க்கை மாறும்.
உடைய வியாதிகள் மாறும் ராட்சனே, உடைய கண்ணீர்கள் மாறும் சுவாமி. நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. நன்றி நன்றி சுவாமி. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருக்கு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே பயப்படாதே, கர்த்தர்
எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் துரிதமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் துரிதமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. நல்லது. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எம்முடைய இணையதளத்திற்குள்ளாக நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 8:30க்கும், ஆங்கில ஆராதனை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போலவே நேரிலே சபைக்கு வந்து தேவனை தொழுது கொள்ள விரும்புவீர்களானால் கிருளப்பனையில் இருக்கிற கல்வாரி சபையிலே நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கலந்து கொள்ள முடியும். அங்கு நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 10:30க்கும், ஆங்கில ஆராதனை காலை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போல் இணையதளத்தினூடாக உங்களால் எங்களோடு கலந்து கொள்ள முடியாவிட்டால் வாட்ஸ்அப் ஊடாக ஆடியோக்களை கேட்டு நீங்கள் தேவனை துதிக்க முடியும். ஆகவே திரையிலே காணப்படுகிற இந்த எண்ணிற்கு உங்களது பெயரையும் உங்களது தொலைபேசி இலக்கத்தையும் நீங்கள் அனுப்புவீர்களானால் எங்களால் முடியும். ஆராதனை ஆடியோக்களை உங்களுக்கு அனுப்பி வைக்க நீங்கள் அதில் கேட்டு தேவனை ஆராதிக்க முடியும். அதே போலவே உங்களுக்கு ஜெப தேவைகள் எதுவும் தேவையாயின், ஆலோசனைகள் தேவையாயின் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களால் அழைக்க முடியும். எம்முடைய ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகள் அளிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதே போலவே இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். நல்லது. இந்த அருமையான காலவேளை மீண்டுமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் நாங்கள் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சபையாக நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை நாங்கள் வாசித்து பின்பதாக நாங்கள் தியானிக்க போகிறோம். சபையாக நாங்கள் யாவரும் எழுந்திருந்து தேவனுடைய வார்த்தைக்கு கனத்தை கொடுக்கத்தக்கதாக நாங்கள் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். நாங்கள் யாவரும் வாசிப்போமாக. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடித்தியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தலின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேச தொடங்கினார்கள். நல்லது. நாங்கள் ஜெபம் செய்வோமாக. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் அப்பா உம்முடைய பரிசுத்த வார்த்தை கூடாக எங்கள் மத்தியிலே நீங்கள் கிரிகை செய்யுங்க. உடைய வார்த்தையை அப்பா பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த இடத்துல இருக்க உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை நீங்கள் திறந்தரல வேணும்னு செபிக்கிறேன். வார்த்தையை கற்றுக் கொடுக்கிற என்னையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில இந்த வார்த்தைக்குள்ளா இருக்க சத்தியங்களை சரியாக நேர்த்தியாக உம்முடைய ஜனங்களுக்கு கூறத்தக்கதான அந்த கிருபையும் அந்த வழிநடத்தலையும் தந்தரல வேணும்னு செபிக்கிறப்பா. இந்த கால நேரத்தை முற்று முழுமையாக உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆமென், ஆமென். நல்லது. சபையார் யாவர் அமர்ந்திருக்கவும். இன்றைய நாளில் உங்கள் மத்தியில் நான் முன்வைக்கிற தலைப்பு என்னவென்றால், பரிசுத்த ஆவியானோரை பெற்றுக்கொள்வதிலே இருக்கிற அவசியம் என்ன என்கிற தலைப்பில் தான் இன்று நான் உங்கள் மத்தியில் பேச வந்திருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் சொன்ன, இன்றைக்கு நாங்கள் வாழ்கிற உலகத்தில் எங்களுக்கு மனுஷர்களாக பல்வேறுபட்ட தேவைகள் எங்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் அத்தியாவசியமான தேவை சொல்லி ஒன்று இருக்குது, சாதாரணமான தேவைகள் சொல்லி இருக்கிறது உண்டு. அத்தியாவசியமான தேவை சொல்லும்போது எங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு எங்களுக்கு தேவையான உணவு தேவை, இருக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை, அதே போல் உடை தேவை, அத்தியாவசியமான காரியம். சாதாரணமான தேவைகள் எல்லா மனுஷனுக்கும் அநேகமாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களுக்கு அத்தியாவசியமாக எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற ஒரு காரியத்தை குறித்து தான் இன்னைக்கு உங்கள் மத்தியில் முன்வைக்க இருக்கிறேன். இனி இந்த செய்தியுடைய நாங்கள் பார்க்க போகிறோம். இது போன ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பாஸ்டர் சங்கர் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். சீஷர்கள், அதாவது பேதுரு, அதே போல் அப்போஸ்தலர்கள், மற்றவர்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள்
தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை செய்வதற்கு முன்னோக்கி வந்தார்கள். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் அதுக்கு பின்பதாக பழையபடி அவனுடைய தொழில்களுக்கு அவங்க புறப்பட்டு போனாங்க. பாஸ்டர் அவங்களுக்கு சொன்னார், நிறைய விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கையில் மறுபடியும் பலவீனம் அடைந்து சோர்ந்து போனாங்க. இயேசு கிறிஸ்துவோடு இருந்தாங்க, அநேக நாட்களாக அநேக அற்புதங்களை கண்டாங்க. ஆனாலும் அவனோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைபாடு இருந்து கொண்டே இருந்தது. அவனோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு அத்தியாவசியமான தேவை காணப்பட்டது. உங்களுக்கு தெரியும், திரும்பவும் கடலுக்கு போய் மீன் பிடிக்கும் போது இயேசுசாமி போயிட்டு சொன்னார் அவங்களுக்கு, வாங்க நீங்கள் திரும்பவும் ஆண்டவர் அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து சொன்னார். பேதுரு கிடைக்கிற, நீ இவைகளில் என்னில் அன்பாக இருக்கிற சொல்லி இந்த உலகத்தில் இருக்க காரியங்களை பற்றி கேட்டு ஆண்டவர் என்ன சொன்னார், மறுபடி அவங்களுக்கு அந்த அழைப்பை நோக்கி போகிறதுக்கு அவர்களை உற்சாகப்படுத்தினார். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லி எங்களுக்கு தெரியும், 40 நாட்களில் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பதாக அவர் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை அவர் சொன்னார். நாங்கள் பார்க்குறோம், அது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து இப்படியாக ஒரு காரியத்தை சொன்னார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர் அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை இயேசு சுவாமி இந்த சீஷர்களுக்கு கூறியதை காணக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அநேக வருஷ நாட்கள், எங்களுக்கு தெரியும் 3.5 வருஷ நாட்கள் இயேசு கிறிஸ்துவோடைய ஒன்றா இருந்து பழகி ஐக்கியமாக இருந்து அற்புதங்களை கண்டு ஊழிய பாதையில் அநேக பயிற்சிகளை பெற்றுக்கொண்டாங்க, அநேக காரியங்களை செய்தாங்க. ஆனாலும் இப்பொழுது இவர்கள் தனித்து செயற்பட வேண்டிய ஒரு காலத்துக்குள்ளாக வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து இவங்களோட கூட இல்லை, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆயிட்டு. இப்போ இந்த சம்பவம் நாங்கள் பார்க்குறோம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வரும்போது இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு 50 நாட்களுக்கு பின்பதாக உங்களுக்கு நல்லா தெரியும், பெந்தேகோஸ்து நாள் அன்று பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படையாக திருச்சபைக்கு ஊற்றப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொன்னார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று நாங்கள் பார்க்குறோம். இந்த சீஷர்கள் அவர்கள் பெந்தேகோஸ்து நாளிலே நாங்கள் பார்க்குறோம், அவர்கள் ஒருமனப்பட்டு என்னுடைய சமூகத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் பலவீனத்தோடு அநேக குறைபாடுகளோடு இப்போ என்ன நடக்க போகுது, அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் குறித்து இயேசு சுவாமி வாக்கு பண்ணதுக்கு அந்த அனுபவம் எப்படி இருக்க போகுது, ஆவியானவர் வந்து எங்களுக்குள்ளாக எப்படியாப்பட்ட கிரியைகளை செய்ய போறார், அது எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் இப்போ இவங்க இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையின் படி இவர்கள் கர்த்தரை நோக்கி இவர்கள் பார்த்து கொண்டு இவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது நாங்கள் காணுகிறோம், பெந்தேகோஸ்து நாளில் 2ஆம் வசனம், அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதை நிரப்பிற்று, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய அவர் இந்த உலகத்திலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக அவருடைய வாழ்க்கையில் தனிமையாக இருக்காமல் அவர்களோடு இருக்கத்தக்கதான இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்த ஒரு மிகவும் முக்கியமான ஒரு வல்லமையாக பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இருக்கிறார்கள். நாங்கள் பார்க்குறோம், சீஷர்களுடைய வாழ்க்கையில் அவங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பதாக தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பலன் அவர்களுக்கு கிடைச்சிச்சு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா எங்களோட? ஹல்லேலூயா. சீசருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம், பரிசுத்த ஆவியருடைய நிரப்புதலை பெற்றுக்கொண்ட பின்பதாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பலன் கிடைச்சிச்சு. இதுக்கு முன்பதாக நாங்கள் பார்த்தோம் சொன்னால், பேதுருடைய வாழ்க்கையில் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை கைது செய்யும் போது அவர்கள் பயந்து ஓடி ஒளிந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தெரியாது என்று மறுதளித்த சில சூழ்நிலைகள் இருந்தது. ஆனாலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவர்களுக்குள்ளாக வந்ததும் அந்த நிரப்புதல் வந்த பின்பதாக இப்போ இவர்கள் பலப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்காக தைரியமாக செயற்பட ஆரம்பிக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ குறைகள் இருந்தது, பலவீனங்கள் இருந்துச்சு.
எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது, முன்னுக்கு என்ன நாங்கள் செய்ய போகிறோம், ஆண்டவர் எங்களுக்கு நிறைய காரியங்களை சொன்னார். இது எப்படி நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போக போகிறோம் எங்களுக்கு தெரியாது. யார் எங்களுக்கு உதவி செய்ய போகிறாரு, எங்களுக்கு நாங்கள் நம்பி இருந்தோம் இயேசு எங்களுக்கு உதவி செய்வார் எல்லாத்தையும் முன்னோக்கி போக. அவர் இருந்த காலத்தில் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ முன்னுக்கு போகும்போது எதிர்ப்புகள் வரப்போகுது, பிரச்சனைகள் வரப்போகுது, போராட்டங்கள் வரப்போகுது. ஆனாலும் இதன் மத்தியில் இந்த ஆவியினுடைய வல்லமை அவர்களை தேற்றி பலப்படுத்தினது. இன்று சில நேரம் நீங்கள் சபைக்கு வந்திருக்கலாம், இந்த சீசர்களைப் போல வாழ்க்கையில் சில நேரம் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில், சில நேரம் தோல்வி நிமித்தம் வாழ்க்கையில் வந்து சில சவால்கள் பிரச்சனைகள் நிமித்தமாக, ஊழியத்தில் சில போராட்டங்கள் நிமித்தமாக நான் என்ன செய்வது, நான் தனியாவிட்டேனா, இல்லாட்டி நான் சோர்ந்து போயிருக்கிறேன், அநேக ஓடி 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 களைத்து போயிருக்கிறேன், எனக்கு நான் ஒரு பலவீனத்தோடு இந்த இடத்துல வந்து இந்த காலைவேளை ஆராதனையில் அமர்ந்திருக்கிறேன்னு நினச்சி கொண்டிருக்கலாம். ஆனாலும் பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் ஒவ்வொரு காலை தோறும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில புதிய பலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலைவேளை உணர்ந்துறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும் போது, அவர் எங்களை நிரப்பும் போது எங்களுக்கு புதிய விடுதலை பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நாங்கள் பார்க்கிறோம் இந்த சீசர்கள் அவனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியுடைய நிரப்புதல் மூலியமாகத்தான் அவனுடைய வாழ்க்கையில புதிதான ஒரு பலத்தை பெற்றுக்கொண்டார்கள். இப்போ இருந்ததை பார்க்கிலும் இவனுடைய வாழ்க்கையில அந்த ஆவியனுடைய பலத்தின் நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறார்கள். நாங்கள் பார்க்கிறோம் என்ன நடக்குதுன்னா, 4 வசனம் சொல்லுது, அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரத்தின்படி வெவ்வேறு பாஷையிலே பேச தொடங்கினார்கள். எங்களுக்கு நல்லா தெரியும், இந்த சீசர்கள் மீனவர்கள், பல்வேறுபட்ட இன்னும் துறைகளிலிருந்து இயேசு சுவாமி தெரிந்து எடுத்துப்பட்ட பாத்திரங்கள். சில பேர் இவங்களோட வாழ்க்கையில அவ்வளவாக இவர்களுக்கு வேதாகம ரீதியான அறிவோ எந்த ஒரு ஆற்றலோ இல்லாத பின்னணியில வந்தவங்க. ஆனாலும் இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, பரிசுத்த ஆவியுடைய வல்லமையோடு கூட பரலோக ராஜ்யத்தின் சத்தியங்களை பேசுகிறாங்க. ஹல்லேலூயா. எப்படியாக நான் சொல்றேன், 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நாங்கள் பார்க்கிறோம், கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். இப்போ இந்த சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க, இவங்க சாதாரண மனுஷர்கள், இவங்க எப்படி தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறாங்க, என்ன நடக்குது இன்னைக்கு? ஏன்னா இன்னைக்கு எங்களுக்கு தெரியும் இதோடைய பின்னணி. பெந்தேகோஸ் நாள் சொல்லும்போது யூதர்கள் அவங்களுடைய கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை இருந்துச்சு, அதுதான் அறுப்பின் பண்டிகை. அந்த நாளில் அவங்களுடைய வயல்களில் விளைச்சல்களில் கிடைக்கிற எல்லா அறுவடையும் முதல் பலன்களையும் கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே ஆலயத்தில் வச்சு அவங்க அதை படைத்து கர்த்தருக்கு ஒரு பலியாக செலுத்தி அதை ஒரு பண்டிகையாக கொண்டாடுவார்கள். அந்த நாளில் பல்வேறுபட்ட இடங்கள் இருக்கிற யூதர்கள் எல்லாம் அந்த இடத்துல இப்போ ஒன்று கூடியிருக்கிறாங்க. பல்வேறுபட்ட நாடுகள் நாங்கள் பார்க்குறோம். அன்னைக்கு கிட்டத்தட்ட 17 பாஷைகளை இவர்கள் பேசுறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த பாஷையில பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்கு கொடுத்த அந்த நிரப்புதல் மூலியமாக தேவனுடைய மகத்துவங்களை, பரலோக ராஜ்யத்துக்கு சத்தியங்களை, தேவன் எப்படியாப்பட்டவர் என்ற காரியங்களை இவர்கள் அந்நிய பாஷைகள் மூலியமாக இவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். சுற்றுமுகம் இருக்கிற எல்லா ஜனங்களும் பார்க்குறோம் என்ன நடக்குது இன்னைக்கு. இவங்களுக்கு எந்த ஒரு அனுபவம் இல்லை, இவங்க எப்படி இவங்க பேசுறாங்க. சுற்றி அநேகர் இருக்கிறாங்க, நியாய பிரமாணத்தின் சட்ட தரணிகளை தெரிஞ்சவர்கள், பரிசேயர்கள், இன்னும் பல்வேறுபட்ட நாடுகளிலிருந்து வந்த பக்தி உள்ள யூதர்கள் அந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலை இந்த அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியுடைய நிரப்புதலை பெற்றது மூலியமாக தேவனுடைய பரலோக சத்தியங்களை இவர்கள் பேசினார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலையும் இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதல் எங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் போது எங்களுக்கும் இப்படியான காரியங்களை சொல்ல முடியும். சில நேரம் நீங்கள் சொல்லலாம், எனக்கு என்ன தெரியும், நான் மலைக்கு கூட பைபிள் ஸ்கூலுக்கு போயிட்டு இல்லை, என் வாழ்க்கையில் வேதாகம ரீதியான சில காரியங்கள் எனக்கு தெரியாது, எப்படி நான் ஆண்டரை பற்றி இன்னொருவருக்கு நான் கற்றுக் கொடுப்பது, எப்படி நான் சொல்வது, எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை சொல்வது என்று சில நீங்கள் தயங்கி கொண்டு இருக்கலாம். சில நேரம் உங்களுக்கு இருக்கிற குறைபாடுகள் நிமித்தமாக எனக்கு இப்படியாப்பட்ட பலவீனங்கள் இருக்கிறது, இல்லாட்டி நான் அவ்வளோ படிச்சு இல்லையே, எனக்கு அவ்வளோவா வராது சில காரியங்கள். சில நேரம் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த காரியத்தை குறித்து சிந்திச்சு ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை கூட செய்ய முடியாமல் சில நேரம் பின்மாற்றமாக இருக்கலாம் அவங்களோட வாழ்க்கையில். ஆனால் இந்த சீசருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், அவர்கள் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்ட போது
பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை தைரியமாய் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். நாங்கள் பார்க்கிறோம், அந்த சுற்றி இருந்த அநேக நபர்கள் தேவனுடைய மகத்துவங்களை அவர்கள் பேசுகிறதை கேட்டு ஆச்சரியம் அடைந்தார்கள். என்ன இன்னைக்கு நடக்குதுன்னு சொல்லி. இனி கர்த்தர் இந்த உலகத்திலே பலம் உள்ளதை வெட்கப்படுத்தப்படி ஆண்டவர் பலவீனமானதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு தேவையில்ல பரிபூர்ணமா எல்லா விஷயத்திலையும் கம்ப்ளீட் ஆகி நல்ல திறமைசாலிகள் தான் ஆண்டவருக்காக பயன்படுத்தணும் இல்லை. படிக்காம இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் பார்க்கறது இருதயத்தை. ஆண்டவர் எங்களுக்கு அவருடைய பிள்ளைகளாக அவர் எங்களுக்கு அந்த வல்லமையினால நிரப்பி அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை செய்யறதுக்கு நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு வரும்போது அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. சகரியா புத்தகத்தை சொல்லுவது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினாலே எல்லாமே கூடும் என்று. இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம், இவங்க 17 விதமான பாஷைகளை பேசி தேவனுடைய மகத்துவங்களை சத்தியங்களை ஜனங்களுக்கு அறிவித்ததை காணக்கூடியதா இருக்கிறது. இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், அதன் மூலியமாக பரிசுத்த ஆவியுடைய நிரப்புதல் பெற்றுக்கொண்ட புதிய ஏற்பாடு சபை அந்த ஆரம்ப காலகட்டத்திலே தேவன் வெளிப்படுத்துகிறாரு. யூதர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் சுற்றி இருக்க எல்லா ஜனங்களுக்கும் இந்த சுவிசேஷ செய்தி கடந்து போகிறது என்பதை குறித்ததான அடையாள ரீதியான காரியங்களை இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இந்த சீஷர்களை கொண்டு நிறைவேற்றதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் தைரியமாக சத்தியத்தை அவர்கள் அந்த இடத்துல பேசுறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நாள் ஒரு தேவதாசன் அவருடைய வாழ்க்கையில ஆண்டரை பற்றி அறிந்து கொண்ட புதுசுல அவருக்கு ஆண்டரை பற்றி பேசுறதுக்கு கற்றுக் கொடுவதற்கு அநேக வாஞ்சியா இருந்தது. ஆனாலும் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு அவர் போன நேரம் வாழ்க்கையில் அவர் வெளிநாட்டுக்கு போயிருந்தார். இந்த ஆக்ஸ்போர்ட் சொல்கிற ஒரு யூனிவர்சிட்டி, அதில் நல்ல படித்த பண்டிதர்கள் இருக்கிற ஒரு இடம். இப்போ அப்படியாப்பட்ட ஒரு இடத்துக்கு அவர் போயிருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆசிரியர் அவர் வந்திருக்கதை கேள்விப்பட்டு அவரை கூட்டிட்டு வந்து மாணவர்களுக்கு முன்பதாக போயிட்டு, இவர் வந்திருக்காரு பெருசா எங்களுக்கு பைபிளை பற்றி சொல்றதுக்கு, பாப்பா இவர் என்ன சொல்றன்னு சொல்லி ஏளனமாக அவரை கேவலப்படுத்தி அவரை முன்னுக்கு கொண்டு வச்சு விட்டுட்டாரு. இந்த ஊழியக்காரன் இவர் நடுங்கி போயிட்டு இருக்கிறாரு, என்ன சொல்ல போறோம் எது செய்ய போறோங்கிறது. அந்த நேரத்தில் ஆண்டவருடைய ஆவியானவர் அவருக்கு வழிநடத்தலை கொடுத்தார். எந்த நபர் அவரை முன்னுக்கு எடுத்து வெட்கப்படுத்தணும்னு நினைச்சாரோ அந்த நபரை குறித்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அதுக்கு பின்பதாக அந்த இடத்துல இருந்த எல்லா நபர்களுக்கும் பேசத்தக்கதான என்ன வார்த்தையை பேசணும், இதனுடைய சத்தியங்களை பேசணுங்கிற வழிநடத்தலை ஆவியானவர் பெற்றுக் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தேவனுக்காக தேவனுடைய சத்தியங்களை இந்த தேசத்தில் இருக்க ஜனங்களுக்கு பேசுறதுக்கு சபையில, அதே போல எங்களுடைய உறவுகள் மத்தியில, நண்பர்கள் மத்தியில, சில நேரம் எங்களுடைய வேலைத்தோட்டத்தில் நாங்கள் பேசுறதுக்கு தயங்கி கொண்டு இருக்கிறோம் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை சத்தியங்களை பேசுவதற்கு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வரும்போது அவருடைய நிரப்புதல் ஏன் அவசியம் என்றால், தேவனை குறித்ததான காரியங்களை மற்றவர்களுக்கு பேசத்தக்கதான அந்த கிருபையை கொடுப்பார். நாங்கள் பார்க்குறோம் இந்த இடத்துல இந்த அப்போஸ்தலர்கள் அவர்கள் அதுக்கு பின்பதாக இந்த இடத்துல அவர்கள் அந்த சத்தியங்களை பேச பின்பதாக யூதர்கள் இவர்களை ஏளனம் செய்கிறார்கள். ஏன்னா 13 சொல்லுது, மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினாலே நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாச பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த இடத்துல பேதுரு தைரியமாக எழுந்து அவர் சொல்றாரு, இவங்க மதுபானத்தினால இவங்க நிறைந்தில்ல இருக்கிறாங்க. இது யோவேல் புத்தகத்துல தேவனுடைய அந்த தீர்க்கதரிசனத்தின் ஒரு நிறைவுதலா இருக்கிறது. காரணம் என்ன? யூதர்கள் சும்மா காரியங்களை சொன்னதுக்கு அவங்க நம்ப மாட்டாங்க. எங்களை போல நாங்க இருக்கிற கலாச்சாரம் மாதிரி யூத கலாச்சாரம். அவங்களுக்கு பழைய ஏற்பாடுல இருக்கிற நியாயப்பிரமாண சட்டங்கள் தீர்க்க தரிசனங்கள் நல்லா தெரியும், நல்லா கரைச்சி குடிச்சு இருக்கிறவங்க. இவங்களுக்கு இந்த சத்தியங்களை சொல்லணும்னா அந்த பழைய ஏற்பாடுல இருக்கிற அந்த தேவன் முன்கூட்டியே வெளிப்படுத்தி இருக்கிற காரியங்களை எடுத்து இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சபை ஜனங்களுக்கு அவங்க மொழிபெயர்த்து கொடுக்கிறத காணக்கூடியதா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதலை பெற்ற பின்பதாக வேதாமத்தில் இருக்க சத்தியங்களை அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல இருக்க எல்லா யூத ஜனங்களுக்கும் அவர்கள் அந்த அழகாக அவர்கள் மொழிபெயர்த்து சொல்கிறார்கள். நாங்கள் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டில் இயேசு எங்க என்ன காரியங்களை செய்தாருங்கிறதை இன்னைக்கு குறிப்பிடுகிறார்கள் அவர்கள். 22 சொல்லுகிறது, இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள்,
நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்கு பலத்த செய்கையினாலே அற்புதங்களை அடையாளங்களை நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். மேலான காரியங்களை பார்க்கிறோம். அநேக பழைய ஏற்பாட்டின் சத்தியங்களை அவர் யோவேல் புத்தகத்தில் இருக்க தீர்க்க தரிசனங்களை, அதே போல தாவீதை அப்படியான தாவீதுடைய சங்கீதத்தில் இருக்க காரியங்களை எடுத்து இந்த யூதர்களுக்கு அந்த சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார்கள். எப்படி இந்த ஞானம் வந்துச்சு இவங்களுக்கு? எப்படி இந்த வெளிப்பாடு இவங்களுக்கு வந்துச்சு? இவங்களுடைய அறிவினாலோ இவங்களுடைய பலத்தினாலோ அல்ல. இவங்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதல் எப்போ வந்துச்சோ அந்த நிரப்புதல் அடிப்படையாக இவர்கள் வார்த்தைகளை வியாக்கியானம் பண்ண ஆரம்பித்தார்கள். என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆரம்பத்தில் எனக்கு வார்த்தையை வாசிக்கிறதுக்கு கூட சரியாக வராது. சரியாக வார்த்தை இருக்க காரியங்கள் புரிந்து கொள்ள இப்பயும் கஷ்டம். சில விஷயங்களை பாஸ்டர்கிட்ட கேட்போம், அவர் நிறைய விஷயங்கள் நாங்கள் சில விஷயங்கள் புரியாத விஷயங்களை பாஸ்டர் இப்படி பாருங்க, இப்படி சிந்திங்க, இப்படி காரியங்களை யோசிங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. அப்போ எங்களுடைய என் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் அப்படி கூட சில விஷயங்கள் எனக்கு புரியாமல் இருந்துச்சு. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் என்னைக்கு பரிசுத்த ஆவியுடைய அந்த நிரப்புதல் கிடைச்சிச்சோ, சில விஷயங்கள் வார்த்தைகள் வாசித்ததுக்கு அதை நம்பத்தக்கதான ஒரு விசுவாசம் எனக்குள்ளாக இருக்கல. சில நேரம் அந்த வார்த்தையை எடுத்து இன்னொரு ஆளுக்கு போதிக்கிறதுக்கு கற்றுக் கொடுவதற்கு அந்த 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 ஞானம் எனக்கு குறைவாக இருந்தது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வாலிப காலத்தில் என்னைக்கு நான் பரிசுத்த ஆவியானுடைய அந்த நிரப்புதலை பெற்றனோ, அந்த விடுதலை பெற்றனோ என் வாழ்க்கையில், அதுக்கு பின்பதாக வாலிபர் ஐக்கியத்தில் என்னுடைய வாலிப காலத்திலே தேவனுடைய வார்த்தையிலுக்க சத்தியங்களை நான் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, யூத் காலத்தில் யூத் பைபிள் ஸ்டடியில் அடிக்கடியாக சொல்லுவாங்க, யாபேஸ் நீங்கள் எடுங்க வார்த்தையை கற்றுக் கொடுங்க. ஏன்னா அந்த காலகட்டத்திலே தேவன் எனக்கு அந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்கறதுக்கு உதவி செய்தார். எனக்கு ஞாபகம் இருக்கு, வேலைத்தோட்டத்தில் போன நேரம் வேலைத்தோட்டத்தில் ஒவ்வொரு கிழமையில டிவோஷன்ஸ் இருக்கு. அந்த டிவோஷன்ஸ்ல அவங்க சொல்லுவாங்க, இந்த எங்கிட்ட டிவோஷன் வரும் சொல்லுவாங்க, யாபேஸ் நீங்க வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க. வெளியிலேருந்து யாரும் வரல, பாஸ்டர் யாரும் அழைக்கல, நீங்கள் தான் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளணும். ஏன்னா அந்த ஆஃபீஸில் எல்லாம் கிறிஸ்டியன் ஆஃபீஸில் தான் நான் வேலை செஞ்சேன். அப்போ அந்த டிவோஷன் வரும்போது அன்றைய நாள் வார்த்தையை பகிர்ந்து கொள்றதுக்கு கர்த்தர் எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார். என்னுடைய வாழ்க்கையில் படிப்படியாக ஜெப கூட்டத்தில் எப்படி வார்த்தையை பகிர்ந்து கொள்வது, இன்னும் பொது ஸ்தலங்களில் சமுதாயத்தின் மத்தியில் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு வெளியில் போயிட்டு நாங்கள் சில இடத்துல சுவிசேஷத்தை அறிவித்து சமூகமாக இருக்கும்போது ஆண்டுடைய சத்தியங்களை சொல்வதற்கு சரளமாக அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு தேவன் அந்த ஆவியான ஞானத்தை எனக்கு கொடுத்தார். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ குறைபாடோடு பலவீனத்தோடு இருந்த என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஆவியான அபிஷேக வல்லமை பெற்றுக்கொண்டு பின்பதாக எப்படி இந்த ஞானம் பெற்றுக்கொண்டதோ அதே போல இந்த இடத்துல எங்களை ஒவ்வொருவருக்கும் தேவன் அப்படியாப்பட்ட அபிஷேகத்தை அந்த வல்லமை கொடுக்க வல்லமையில் இருக்க இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இனி இந்த காலை வேளையில் இந்த பிரதான சபையில் ஏதோ ஒரு மூலையிலிருந்து என்னை எடுத்து கர்த்தர் இப்படியான காரியங்களை செய்ய முடியும்னா இந்த இடத்துல இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து இதற்கு பார்க்கிலும் வல்லமையான காரியங்களை தேவன் செய்ய போகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி உற்சாகப்படுத்துவோமா? நாங்கள் இன்றைய நாள் அந்த அற்புதம் நடக்க போகுது. இன்றைய நாள் ஒரு அற்புதம் நடக்க போகுது. நாங்கள் யாவரும் எழுந்திருந்து சற்று நேரம் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அவனுடைய சமூகத்தில் ஜெபத்திலே தரைச்சிருந்து நாங்கள் இன்றைய நாளில் நாங்கள் பார்த்தது போல அந்த பரிசுத்த ஆவியனுடைய வல்லமை எங்களை பலப்படுத்த போகிறது, எங்களை பலப்படுத்த போகுது. இன்றைய நாளில் சில நேரம் உங்களோட வாழ்க்கையில் பலவீனத்தோடு சரீரத்தில் அநேக குறைகளோடு கூட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் நிமித்தமாக தொய்ந்து போயிட்டு என்ன செய்வது, எங்கு போவது, நான் ஏன் இப்படி இருக்கேன், என் வாழ்க்கையே இப்படி இருக்கு, நான் ஏன் இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காணாமல் இருக்கிறேன், நான் அநேக போராட்டங்கள் மத்தியில் போய்கொண்டிருக்கேன், இல்லாட்டி நான் ஊழியம் செய்கிறேன், ஆனால் அந்த ஊழியம் செய்யறதுனால என் வாழ்க்கையில் எந்த ஒரு தாக்கமும் ஏற்படுது இல்லை, எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும். அப்படி என்கிற ஒரு உள்ளத்தோடு நீங்கள் வந்திருந்தா நாங்கள் நமஸ்கரிக்க போகிறோம் ஆண்டவரை, நாங்கள் வாஞ்சிக்க போகிறோம் அந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை. இன்றைய நாளில் அவர் எங்களை பலப்படுத்த போகிறார். நாங்கள் பார்த்தது போல பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் எங்களுக்கு அவசியம், அவருடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்படுவதற்கு. அதே போல பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் எங்களுக்கு தேவை பரலோகத்தின் சத்தியங்களை பேசுவதற்கு. பரிசுத்த ஆவியுடைய நிரப்புதல் எங்களுக்கு தேவை தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக இருக்கிற சத்தியங்களை மற்ற ஜனங்களுக்கு அந்த சத்தியத்தை போதிப்பதற்கு, அந்த சத்தியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு. ஹல்லேலூயா. இந்த 3 காரியத்தையும் மறந்து போகாதீங்க. இதற்கு அடிப்படையாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்க போகிறோம். விடுதலையோடு கூட ஆராதிங்க.
உங்களை இறுக்கி வச்சு கொள்ளாதீங்க. ஒரு விடுதலையோடு கூட ஆவியானுடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் வாஞ்சிக்க போகிறோம். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பெய்யும் ஆவியே என்கிற அந்த பாடலை பாடும்போது விடுதலையோடு கூட ஆராதிங்க. முழங்கால் படியிடமுன்னா முழங்கால் படியிடுங்க. விடுதலையோடு கூட அவர் ஆராதிச்சு அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் இந்த காலை வேளை சித்தமாக இருக்கிறார் எங்களை நிரப்புவதற்கு. அன்று பெந்தெகோஸ்து நாளிலே அந்த மீனவர்களை, அந்த பலவீனமான சீசர்களை, அந்த குறைவுள்ள ஜனங்களை நிரப்பி அந்த அற்புதங்களை செய்த அதே தேவன், அதே ஆவியானவர் இந்த காலை வேளையிலே எங்கள் சபையின் மத்தியிலே, எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அன்பான தேவ ஜனங்களே, அவர் விரும்புகிறார் உங்களை நிரப்புவதற்கு, அவர் விரும்புகிறார் உங்களை பயன்படுத்துவதற்கு, அவர் விரும்புகிறார் உங்களை உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு. அதனால் இந்த வேளையில அந்த பரிசுத்தாவிடைய அபிஷேகத்தின் வல்லமைக்காக வாஞ்சியோடு கூட வாங்க. தாகமுள்ளவர் ஒவ்வொரு மேலும் என்னுடைய ஜீவ தண்ணீரை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாகத்தோடு கூட வாஞ்சியோடு கூட அவருடைய சமூகத்துக்கு நாங்கள் கட்டி சேருவோமாக. ஹல்லேலூயா. அவர் மென்மையானவர், அவர் மென்மையான ஆவியானவர். ஹல்லேலூயா. மேக சம்பரே, பரிசுத்த ஆவியானவரே, மென்மையானவரே, மேக சம்பரே, ஊற்று தண்ணீரே, எங்கள் ஜீவநதியே, ஊற்று தண்ணீரே, ஜீவநதியே, ஆனந்த தைலமே, என் ஆனந்த தைலமே, எனக்குள்ளாக இறங்கி வாங்கப்பா. எல்லா வேதனைகளை நீக்கிற ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்த தேவன் அவர். ஹல்லேலூயா. உங்களுக்காக யுத்தங்களை செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஓ இயேசுவே, பெருமலையாய் பிரவேசித்த பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனிதரும் மரமாக அணிதரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, எங்களை காப்பாற்றி வளர்ப்பவரே, வளர்ப்பவரே,
பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே ஆவியே மலையாக பொழியும் ஆவியே ஆவியே மலையாக பொழியும் ஆவியே ஆவியே வாஞ்சியோடு கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க. ஆவியே மலையாக பொழிபவரே என்னை நிரப்புங்கப்பா. எனக்கு ஒரு விடுதலை வேணும் சுவாமி, எனக்கு ஒரு சமாதானம் வேணும் சுவாமி, எனக்கு ஒரு வல்லமை வேணும் அப்பா, எனக்கு ஒரு உடைய தொடுதல் வேணும் ராஜா. இந்த காலை வேளையில என்னை நிரப்புங்க சுவாமி, உடைய அபிஷேகம் வேணும் அப்பா. இந்த காலை வேளையில ஓ ரபா சிகேரியா தீராபாலா ரெக்கேரியா தீராபாலா அவருடைய வல்லமைக்காக அபிஷேகத்துக்காக அவருடைய வாஞ்சையோடு கூட கேட்போமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஆவியானவரே நிரப்புங்க சுவாமி அப்பா, நிரப்பிடுங்க ஐயா, நிரப்புங்க ராஜ்யமே. ஹல்லேலூயா. ஓ ரிகாரியான் தீராபாலா சிகேரியான் தீராபாலா நிரப்பிடுங்க ஆண்டவரே, உடைய ஆவியின் அபிஷேகத்தினாலே வல்லமையினாலே நிரப்புங்க சுவாமி. எங்கள் மத்தியில் அற்புதங்கள் செய்கிறவர் எங்கள் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் எங்களை ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்தி அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறார். இந்த பாடலை பாடி நாங்கள் தேவனுடைய நாமத்தை உற்சாகம் படுத்தி இந்த நாங்கள் ஆண்டவருக்கு சன்னிதானத்துக்கு வருவோம். வாக்குமானாக எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தெய்வத்தை நாங்கள் துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பேன், நம்பிக்கையோடு ஆராதிப்பேன், செயல்படுகிறேன் இந்த இடத்திலே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பேன், ஆமென், ஹல்லேலூயா. ஆராதிப்பேன், செயல்படுகிறேன் இந்த இடத்திலே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாத இருளின் வெளிச்சமே, நீரே நீரே பார்க்கிறே. வழி
செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாத இருளில் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே வழி செய்பவர் வாஞ்சையோடு சொல்லுவோமா ஆண்டவரே எங்கள் மத்தியில் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாத இருளில் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாத இருளில் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாத இருளில் வெளிச்சமே நீரே பாத்திரரே நம்பிக்கையோடு ஹalleluya வழி செய்பவர் வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறாத இருளில் வெளிச்சமே நீரே பாத்திரரே ஹalleluya சுவாமி ஹalleluya ஆண்டவரே சுவாமி ஹalleluya ஆண்டவரே சுவாமி அப்பாவே துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya ஓ ஆண்டவரே சுவாமி எங்கள் மத்தியில வழி செய்து அற்புதத்தை செய்கிறவரே உம்மை நாம் துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி நீரே உயர்ந்தவர் ஆண்டவரே ஹalleluya கரங்களை தட்டி உற்சாகம் படுத்துவோமா என் தேவன் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில பொழிந்து அவருடைய ஆசீர்வாதத்தோடு எங்களை வழிநடத்துவதற்காக ஹalleluya ஹalleluya ஆமென் கிருபையும் மகா பரிசுத்தமும் ஜீவனும் நல்ல பிதாவே இந்த காலை வேளையில உம்மண்டையில் வருகிறோம் ஆண்டவரே இன்று நாம் உம்மண்டையில் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதற்கும் காரணம் நீர் கொடுத்த இந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே சுவாமி இருளிலே ஒன்றும் அறியாமலும் தெரியாமலும் எந்த சத்தியம் எது செய்வோம் வாழ்க்கை எப்படி போகுது என்று இந்த ஒளியும் அறியாமல் இருந்த எங்களை இந்த உலகத்தில் தாழ்ந்த இடங்களில் பிறந்திருந்த எங்களை சுவாமி தெரிந்து கொண்டு கழுவி சுத்திகரித்து அழைத்து இப்பொழுது சுவாமியுடைய பாத்திரங்களாக நல் வழியில கொண்டு போகிறீரே இது மாபெரும் கிருபை ஆண்டவரே சுவாமி உடைய ஆவியானவருக்காக நன்றி ஆண்டவரே சுவாமி அப்பா எங்கள் சுவாமி உயர்த்தவோ எங்களை சுவாமி பெருமை பாராட்டவோ ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே நீரே எல்லாமே சுவாமி உடைய பாத்திரங்களாக மண்டையில் நாங்கள் வருகிறோம் இன்று அந்த வேதாகமத்தில் நீங்கள் பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே அன்று பயந்து ஒளிந்து வாழ்க்கையில் என்ன செய்யணும் தெரியாமல் இருந்தவர்களுடைய வாழ்க்கையில தீவிரமாய் போய் சுவாமி உடைய நாமத்துக்காக வாழத்தக்கதான உற்சாகத்தை கொடுத்தீரே அற்புதங்கள் செய்தீரே சபையை ஆரம்பித்தரே இது வர சுவாமி வழி நடத்தினரே எங்களை தெரிந்து கொண்டரே ஊழிய காலங்களை எழுப்பினரே கர்த்தாவே உடைய நாமம் உயர்வதாக சுவாமி இது எல்லாமே உடைய அன்பின் அபிஷேகமான அந்த இரக்கமான கரம் எங்கள் மேலாக அந்த பரிசுத்த ஆவியானவர் நிரப்புதல் மூலமாக நடந்த காரியங்கள் ஆண்டவரே நன்றி ஐயா சுவாமி இன்றும் அப்பா சுவாமி உடைய பாத்திரங்களாக மண்டையில் வருகிறோம் இன்றும் உடைய வழி நடத்துகிற எங்களுக்கு தருவீராக இந்த இடத்துல சுவாமி யாராங்களும் மன கவலையோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் ஒரு மன வெறுப்பில் இருக்கிறதா இருந்தால் உடைய ஆவியானவர் அவங்க தொட்டு வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவே நன்மை கரங்கள் பணிக்கிறோம் இயேசுவின் நாம் தொழிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இப்பொழுது தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பு பாசம் இரக்கமும் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக ஆமேன் ஆமேன்